தற்போதைய அண்மை செய்தி, பெண்கள் குறித்து ஆபாசமாக விமர்சித்த பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் பெண்கள் குறித்து ஆபாசமாக விமர்சித்த பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி திமுகவில் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களை அவமதித்த பொன்முடிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் ஆபாசமாக விமர்சித்ததால் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் ஆபாசமாக விமர்சித்ததால் பொன்முடியின் பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது தொடர்பான விரிவான தகவல். திமுக கட்சி சார்ந்து பல முக்கிய நடவடிக்கைகளில் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எடுத்து வருகிறார். அந்த வகையில் அவருடைய மகன் உதயநிதிக்கு ஏற்பாடு போல் திமுகவுடைய கட்சியினுடைய முக்கிய பதவிகள் எல்லாம் பிரித்து பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மீண்டும் அதாவது கட்சிக்குரிய முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திமுகவில். அந்த வகையில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். முன்னதாக இதற்கு முன்பு பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்தார். அதாவது பெண்களுக்கான மகளிர் பயணம் என்பது தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த பேருந்து பயணம் என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஓசி பயணம் செய்கிறீர்கள் என்று மேடையில் பேசி வந்தார் பொன்முடி. மேடையிலே அநாகரிகமாக தொடர்ந்து பேசி வந்த பொன்முடி சைவமா வைணவமா என்று பாலியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி இந்து கடவுள்களை அவமரியாதை செய்ததாகவும் பெண்களுக்கு எதிராக பேசியதாகவும் பாலியல் ரீதியாக மேடைகளில் முழங்கியதாக தொடர்ச்சியாக பெண்கள் அமைப்பினர் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பொன்முடிக்கு எதிராக கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருடைய சகோதரியுமா இருக்கக்கூடிய கனிமொழியை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழலுக்கு பொன்முடி தள்ளப்பட்டார். அதன் பிறகாக பொன்முடிக்கு திமுகவில் மிகவும் நெருக்கடி ஏற்பட்டு பொன்முடியுடைய கட்சி பதவி என்பது பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக மீண்டும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இதே போன்று திமுகவில் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியிலிருந்து நீக்குவதும் 3 மாதத்திற்கு பிறகு சேர்ப்பதுமாக இருந்த மு.க. ஸ்டாலின் தற்பொழுது பொன்முடிக்கும் அதே பாணியில் மீண்டும் அதே பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் அவதூறாகவும் கருத்துக்களை தெரிவித்துவிட்டு மீண்டும் அதற்கு பிறகாக கட்சியில் 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்கு பிறகாக அதே பதவியை மீண்டும் வழங்குவது என்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக அவர்கள் கட்சியை விட்டு நீக்கி இருக்க வேண்டும், இல்லையெனில் அவர்களுக்கு தொடர்ந்து பதவி வழங்கப்படாமல் இருக்க வேண்டும். மீண்டும் பொறுப்புகள் வழங்குவதும் மீண்டும் பதவிகளை வழங்குவதன் மூலமாக அவர்கள் தொடர்ந்து இதே பேச்சை பேசுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மீண்டும் அவர்களுக்கு பொறுப்பை வழங்கி மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆதரவு தெரிவிப்பது போல தற்பொழுது அவருக்கு இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கி இருக்கிறதை தமிழக மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி இருக்கிறது. அதுவும் பொன்முடி தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பேசி வந்தார். இன்றும் அதாவது அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதங்களுக்குள்ளாக மீண்டும் பெண்களுக்கு எதிராக பேசி மீண்டும் சிக்குவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. ஆகவே திமுகவில் இருப்பவர்கள் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவும் அநாகரிகமாகவும் அவமரியாதை செய்யக்கூடிய அளவிற்கு பேசுபவர் மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா என்ற கோணத்தில் தற்பொழுது இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக மக்கள் திமுகவை ஒரு பக்கம் புறக்கணித்து வந்தாலும் தொடர்ச்சியாக திமுகவில் அநாகரிகமாக பேசுபவர்களுக்கு முதல் வரிசையில் இடமும் முதல் 10 பதவிகளில் வழங்கக்கூடிய பதவியால் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது திமுகவுடைய முக்கிய பொறுப்புகளில் ஒன்று. அந்த பொறுப்பை பெண்களுக்கு எதிராக பேசிய பொன்முடிக்கு வழங்கி மீண்டும் சர்ச்சையில் திமுக சிக்கியிருக்கிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் சிக்கியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.